இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷன் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப வந்து ரொம்ப ஆயிலி லுக்கில் இருக்காது. ஸோ ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிட்டு ஒரு நேச்சுரல் லுக்கில் இருக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ டீசென்ட் லுக்கில் இருக்கும். செகண்ட், இது வந்து ஒயிட்டனிங் எஃபெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரிங்கிள்ஸ் இருந்தது, தென் ஏஜிங் ஃபேக்டர்னால ரிங்கிள்ஸ் வந்திருந்தது அப்படின்னா அந்த ரிங்கிள்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாட்டர் லாஸ் நிறைய ட்ரை ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது மாய்ஸ்சர் லெவல் கீப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் இதில் வந்து லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால லைட்டனிங் எஃபெக்ட் இருக்கும். குளோரோதேன் இருக்கிறதுனால ஒயிட்டனிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கின் ஒயிட்டனிங், லைட்டனிங் அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. தென் பிக்மெண்டேஷன் இருக்குது. தென் சன்டர்னாக இருக்கட்டும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நம்ம பாடியில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து என்னோட கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஷேர் பண்ண ஃபீட்பேக், நான் யூஸ் பண்ணது, டெஸ்டராகவே ஒரு சிலருக்கு நான் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே ப்ராடக்ட் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணதை வச்சு ஸோ இது வந்து ஒரு ப்ரூவனான ஒரு ரிசல்ட்ஸ் பற்றி தான், அந்த பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஸ்கின் ஒயிட்டனிங், ரீலுக் ஸ்கின் ஒயிட்டனிங் மாய்ஸ்சரைசிங் லோஷனில் இருக்குது.